guys, welcome back to our channel. ஸோ நம்மளோட அடுத்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எங்கே அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. ஸோ நம்மளோட அடுத்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷீரடி வந்து போக போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு நம்ம வந்து ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தொடர்ந்து 5 days வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் தான் இருக்கோம். என்ன 5 நாள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ அங்கே இருக்க நியர்பை பிளேசஸ்லாம் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு லைனாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து நம்ம வந்து சென்னை சென்ட்ரலில் இருந்து நம்ம வந்து நம்மளோட ட்ரெயின் வந்து ஏறிடுவோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேரக்ட் ட்ரெயின் வந்து கிடைக்கல. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பூனே வரைக்கும் நம்ம வந்து போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரில் நம்ம வந்து ஷீரடி வந்து போகலான்னு வந்துருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக 1:15 வந்து கிளம்பிடுச்சு. பார்க்கலாம் எப்படி வந்து ஸ்பீட் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு நான் ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 5 daysக்கு வந்துருக்கும். ஸோ லைனாக வந்து 1 by 1 எந்தெந்த பிளேசஸ் போகணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து 1 by 1 வந்து காட்டுறேன். 22160 மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் முன்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். நம்ம மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 கிளம்பிடுச்சு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கலாம். ஸோ லோக்கல் ட்ரெயின்லாம் வந்து நின்றுட்டுருக்கு. நம்மளோட அடுத்த ட்ரிப் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை விட்டு வெளியே நம்ம போய் வந்து எடுக்க போகிறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடி வந்து போகிறேன். மகாராஷ்டிரா வரைக்கும் நான் வந்து போக போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதுவும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஏசியில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர்டில் தான் வந்து போயிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஏசியில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ரொம்ப ஜாலியாக வந்து இந்த ட்ரிப்பை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து போகலாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:17 வந்து ஆகுது. நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து அப்படியே மூவ் ஆகி வந்து கிளம்பிட்டுருக்கு. நம்ம செகண்ட் ஏசியில் வந்து போகிறனால நல்லா பெரிய விண்டோவாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வியூ வந்து பார்க்குறக்கு செம்மையாக வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் திரும்பத்து வந்து தெரியுதா, எவ்வளோ பெரிய ட்ரெயினாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்களேன் எவ்வளோ பெரிய ட்ரெயின் பார்த்தீங்களா, இன்ஜின் முன்னாடி இருக்குது. ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெயின்குள்ளே இருக்க இன்டீரியர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுறனால நல்லா பெரிய விண்டோவாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் விண்டோ கொடுத்து என்ன பிரயோஜனம், ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் க்ளீனாக அவங்க வச்சுருந்தா நம்மளால் வந்து வியூ வந்து பார்க்க முடியும். 2 சைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் சன்லைட் நமக்கு வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஸ்க்ரீனை கூட வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து விண்டோ வந்து பார்த்தாச்சு. தென் ஸ்க்ரீன் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். பாருங்களேன் வியூ ஏதாச்சும் தெரியுதா, ஃபுல்லாக மவுண்டன்ஸில் அழகாக இருக்குது. உங்களுக்கு வியூ காட்டலான்னு வந்து பார்த்தா எல்லாம் மங்களகரமாக தெரியுது. இதில் கேமராவில் சுத்தம் எதுவுமே வந்து தெரியல. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஏன் இந்த இதை மட்டும் இப்படி வச்சுருக்கானுங்கன்னு வந்து தெரில. கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் நம்பர் வந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1817. ஸோ இங்கே வந்து பாருங்களேன் ஒருத்தர் வந்து பாருங்கள் ஜாலியாக வந்து படுத்துட்ருக்கான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட்ஸ் ஆல்சோ வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீடிங் லைட் ஆல்சோ வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ண நல்லாவே லைட் வந்து எரியுது. ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைவசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் போர்ட் ஆல்சோ வந்து இருக்குது. ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ டைம் வந்து பார்க்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 1:52 வந்து ஆகுது. 1 minute ஏர்லியாகவே வந்து வந்துடுச்சு. 1:53க்கு வந்து வர வேண்டியது 1 minute ஏர்லியாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருவள்ளூர்லேருந்து வந்து ஏறலான்னு இருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வந்து ஜஸ்ட் 8 kilometer தான். இந்த தடவை அதிசயமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் வந்து திருவள்ளூரில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் ஃபேமிலியாக வந்தனால லக்கேஜஸ்லாம் அதிகமாக இருக்குது. அதே
மாதிரி ரிட்டர்ன் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திருவள்ளூரில் ஸ்டாப்பிங் கிடையாது. அதனால் வந்து சரி ஓகே சென்டர்லேயே போய் ஏறிடலாம் அப்படின்னு வந்து சென்டர்லேயே வந்து ஏறிட்டோம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். 1 minute முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வந்து வந்துடுச்சு. செம்ம ஃபாஸ்ட்டாக தான் வந்து போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இனி எவ்வளோ நேரத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ் வந்து ரீச் பண்ணுறோன்ட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் 155 வந்து எடுத்திருக்க வேண்டியது. பட் 2 minutes டிலேயோட வந்து பார்த்தீங்கன்னா 157 தான் வந்து எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரக்கோணம் வந்து ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2:23க்கு தான் வந்து அரக்கோணம் வர வேண்டியது. ஆனால் 3 minutes முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்து போயிட்டுருக்கு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிக்கெட் ஃபேர் பற்றி வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து நாங்கள் வந்து வரும்போது சென்ட்ரல்லையே நாங்கள் வந்து வாங்கிட்டோம். எங்கே வாங்கினோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற வழியில் உங்களுக்கு வந்து ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். டைம் பார்த்தீங்கன்னா 2:22 உள்ளே வந்து என்டர் ஆயாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ், மினி இட்லி அண்ட் சாம்பார் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லையே நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம்லேருந்து 2:25க்கு வந்து கிளம்ப வேண்டியது. ஆனால் 2:45 தான் வந்து கிளம்புனாங்க. 20 minutes டிலேயோட தான் வந்து கிளம்புனாங்க. திருத்தணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. பட் 2:43க்கே வந்திருக்கணும். பட் 15 minutes டிலேயோட 2:58க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருத்தணி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. டிக்கெட் ஃபேர் பற்றி வந்து சொல்லிடுறேன். சென்னையிலேருந்து பூனேக்கு நீங்கள் மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பருக்கு வந்து 540 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தேர்ட் எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா 1320 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 2Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 1:15 PM வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து வந்து கிளம்புது. ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து லஞ்ச் வந்து பார்சல் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நகரி கிட்ட வந்து வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணத்துலேயே வந்து 20 minutes டிலேயில் தான் வந்து அவங்க எடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 minutes டிலேயில் வந்து போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து போகுதுன்ட்டு. மவுண்டன் வியூலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆனால் கண்ணாடியில் தான் கொஞ்சம் பிளராக தெரியும். எனக்கு கிளீனாக இல்லைல்ல கண்ணாடி, அதனால அப்படிங்கிறது போல். தான் வந்துருக்கு. போக போக தான் தெரியும் எப்படி இருக்குது. நாங்கள் வந்து இந்த லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கோம். செம்ம சைலண்ட்டாக இருக்குங்க ட்ரெயின். அதனால நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக சத்தம் கம்மியாக வந்து பேசிகிட்டு இருக்கேன். வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்குது. மவுண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட அப்படியே நம்ம கிட்டேயே வந்து தெரியுது. இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:18 வந்து ஆகுது. ஆக்சுவலி புத்தூருக்கு வந்து 3:18க்கே ரீச் ஆக வேண்டியது. பார்ப்போம் எப்போ வந்து ரீச் ஆகுதுன்ட்டு. ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து வச்சுருக்காங்க. பட் விண்டோ மட்டும்தான் கொஞ்சம் க்ளீனாக இல்லை. ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து இப்போதைக்கு நீட்டாக இருக்குது. பார்க்கலாம் போக போக வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வந்துருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. காய்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம போகிற வழி சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வந்து ராக்காக வந்து இருக்குது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து அப்படியே வந்து போயிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குல்ல. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் ட்ரெயினில் வந்து போகிறது பிடிக்கும் அப்படின்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:27 வந்து ஆகுது. 9 minutes டிலேயில் வந்து வந்திருக்கோம். ஆக்சுவலி புத்தூர் ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3:18க்கே வந்து வர வேண்டியது. திருத்தணியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3:01க்கு தான் நம்ம வந்து கிளம்புனோம். அங்கேயே வந்து டிலே ஆனனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிலே ஆகிட்டே வந்து வருது. பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி டிலேவாகவே போகுதா, இல்லை நம்ம ஏர்லியாகவே நம்ம பூனே ஜங்ஷனை ரீச் பண்ணுறோமா அப்படின்ட்டு நம்ம போக போக தான் தெரியும். பார்க்கலாம் வாங்க.
காய்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரேணிகுண்டா ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். 3 minutes முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. டைம் வந்து பாத்தீங்கன்னா 3:47 வந்து ஆகுது. 3:50க்கு தான் ஆக்சுவலி நம்ம வந்திருக்க வேண்டியது. பட் 3 minutes ஏர்லியாவே நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தூர் ஜங்ஷன்ல 3:29க்கு எடுத்து ஏர்லியாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ரேணிகுண்டா ஜங்ஷனை வந்து ரீச் பண்ணிடுச்சு. பரவாயில்ல, ஃபாஸ்டா தான் வந்து இப்போ வந்து போகுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 20 minutes டிலேயில் வந்து போயிட்டுருக்கேன்ட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக அடித்து தள்ளிட்டு வந்து வந்துட்டானுங்க. ஸோ 5 minutes பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேணிகுண்டா வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கீப் அப் பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 4 minutes டிலே அந்த மாதிரி வந்து காட்டுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடூரு ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 4:25 வந்து ஆகுது. ஆக்சுவலி 4:29க்கு வந்து வர வேண்டியது. 4 minutes ஏர்லியாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். அங்கிருந்து ரேணிகுண்டாலேருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 minutes டிலேல தான் அவங்க வந்து எடுத்தாங்க. ஆனால் இங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா 4 minutes வந்து முன்னாடியே வந்து வந்துட்டான். செம்ம ஃபாஸ்ட்டாக தான் காய்ஸ் போகிறான். நம்மளோட இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 19 hours நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் மட்டும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நைட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரெயினில் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்கும். நாங்கள் வந்து இந்த டைம் வந்து ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணலான்னு வந்து இருக்கோம். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தானே பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலான் இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராசம்பேட்டா வந்து ரீச் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:05 வந்து ஆகுது. ஆக்சுவலி நம்ம 4:54க்கே வந்து வர வேண்டியது. 11 minutes டிலேவாக வந்து போயிட்டுருக்கோம். கொடூரு ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க வந்து ஆன் டைமாகவே வந்து எடுத்துட்டாங்க. பட் இங்கே ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு வந்து தெரில. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக எடுத்தானுங்க, அப்புறம் கொஞ்சம் டிலே ஆச்சு, தென் எகெயின் ஸ்பீட் வந்து பிக்கப் பண்ணாங்க. இப்போ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா டிலேயில் வந்து போயிட்டுருக்கு. பார்ப்போம் எகெயின் ஸ்பீடாக வந்து போகிறாங்களா இல்லையான்ட்டு. மும்பை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எப்படி வந்து போகுது அப்படின்னு நான் வந்து போக போக சொல்கிறேன். ஜாலியாக நான் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷீரடி வந்து விசிட் பண்ணுறது. யாரெல்லாம் ஆல்ரெடி ஷீரடி வந்து போயிருக்கீங்களோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். பட் எனக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடைக்கல. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1 year வந்து இந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. டைரக்ட் ட்ரெயின் தான் ஆக்சுவலி நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் சென்னையிலேருந்து ஷீரடிக்கு. பட் டைரக்ட் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் தான் வந்து காமிச்சிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஏசியில் தான் வந்து இருந்தோம். ஆர்ஏசி 1 2 3 4 5 இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் மார்னிங் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சு. இந்த மாதிரி சீட்லாம் அலோட் பண்ணி வந்து சார்ட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணாங்க. ஸோ செம்ம டிமாண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு வந்து ட்ரெயின்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா முன்னாடியே வந்து புக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடப்பா ஜங்ஷன் வந்து ரீச் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா. See you back in the next video.